வணக்கம். இது நிஜக்கண். இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே நேற்றைய தினம் போர் நிறுத்தம் ஒன்றுக்கு இணக்கமிட்டப்பட்ட போதும் கடைசி நேர பரஸ்பர தாக்குதல்களால் அந்த போர் நிறுத்தம் தொடர்ந்து நிச்சயமற்ற நிலையில் நீடித்து வருகின்றது. இரு தரப்பும் போர் நிறுத்தத்தை மீறியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் மீது அதிருப்தியை வெளியிட்டும் இருக்கின்றார். போர் நிறுத்த அறிவிப்புக்கு மத்தியிலும் ஈரான் மீது பாரிய தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் எச்சரித்த நிலையிலேயே ட்ரம்ப் இவ்வாறு அதிருப்தியை தெரிவித்திருக்கின்றார். அந்த குண்டுகளை இஸ்ரேல் வீசக்கூடாது, அதனை செய்தால் பாரிய மீறல் செயலாக இருக்கும், உங்களது விமானிகளை இப்போதே திரும்ப பெறுங்கள் என்று ட்ரம்ப் ட்ரூத் சோசியல் சமூக ஊடகத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். ஹேகில் நேட்டோ மாநாடு ஒன்றுக்கு பயணிப்பதற்காக வெள்ளி மாளிகையிலிருந்து புறப்பட்டு சென்ற நிலையில் ட்ரம்ப் இவ்வாறு குறிப்பிட்டும் இருக்கின்றார். விமானத்தில் ஏறும் முன்னரே நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய டொனால்ட் ட்ரம்ப் இருதரப்பும் போர் நிறுத்தத்தை மீறியிருப்பது மகிழ்ச்சி தருவதில்லை, குறிப்பாக இஸ்ரேல் போர் நிறுத்தத்திற்கு இணங்கிய உடனேயே விலையுள்ளது என்றும் கூறியிருக்கின்றார். போர் நிறுத்தத்தை ஈரான் அப்பட்டமாக மீறி ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதாக குற்றம் சாட்டிய இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ராயேல் காட்ஸ் டெஹ்ரானை இலக்கு வைத்து பாரிய அளவான புதிய தாக்குதலை நடத்த உத்தரவிட்டதாக குறிப்பிட்டிருந்தார். எந்த ஏவுகணையையும் வீசவில்லை என்று மறுத்திருக்கும் ஈரான் போர் நிறுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதாக குறிப்பிடும் நேரத்தை தாண்டி 1.5 மணி நேரமாக இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடர்ந்தும் இடம்பெற்றதாக தெரிவித்தது. எவ்வாறெனினும் கடந்த 12 நாட்களாக நீடித்த பரஸ்பர தாக்குதல் பிராந்திய மற்றும் அதற்கு அப்பால் உலகெங்கும் பெரும் அச்ச சூழலை ஏற்படுத்திய நிலையில் போர் நிறுத்த அறிவிப்பு பதற்றத்தை ஓரளவு தணிப்பதாக அமைந்தது. ஆரம்பத்தில் ஈரான் மீது இஸ்ரேல் எதிர்பாராத தாக்குதலை ஆரம்பித்ததோடு ஒரு வாரத்தின் பின்னர் அமெரிக்காவும் இணைந்து ஈரானின் 3 அணுநிலைகளை தாக்கியது. நாம் மகிழ்ச்சியில் உள்ளோம், மிக மகிழ்ச்சியில் உள்ளோம். யார் மத்தியஸ்தம் செய்தார்கள் அல்லது எப்படி நிகழ்ந்தது என்ற விடயமல்ல, போர் முடிந்தது, முதலில் அது மீண்டும் ஆரம்பிக்க கூடாது என்று மோதல் காரணமாக ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் இருந்து தனது குடும்பத்துடன் தப்பிச் சென்ற நிலையில் மீண்டும் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பிய போது ஈரானியர் ஒருவர் குறிப்பிட்ட ஒரு செய்தி நிறுவனத்திற்கு தெரிவித்தும் இருக்கின்றார். இஸ்ரேலின் டெல் அவிவை சேர்ந்த அரிக் டைமண்ட்ஸ் கூறும்போது, மன்னிக்க முடியாதது, எனக்கும் எனது குடும்பத்திற்கும் சற்று தாமதமாக வந்திருக்கின்றது. ஏனென்றால் இங்கு எமது வீடு கடந்த ஞாயிற்றுக்கிழமை வீசப்பட்ட குண்டில் முற்றாக அழிந்துவிட்டது. என்றாலும் அவர்கள் கூறுவது போல ஒன்றுமில்லாததை விடவும் தாமதித்தேனும் வந்தது நன்று. இந்த போர் நிறுத்தம் புதிய ஆரம்பமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் என்றார். ஆரம்பத்தில் போர் நிறுத்தம் ஒன்று பற்றிய அறிவிப்பை ட்ரம்ப் தனது சமூக ஊடகத்தில் வெளியிட்டும் இருந்தார். போர் நிறுத்தம் தற்போதிலிருந்து அமுலுக்கு வருகின்றது, தயவு செய்து யாரும் அதனை மீற வேண்டாம் என்றார். எனினும் இஸ்ரேல் மீது சரமாரியாக ஏவுகணை தாக்குதல்களை ஈரான் முன்னெடுத்த விரைவிலேயே நேற்றைய தினம் காலை பலவீனமான போர் நிறுத்தம் பற்றிய அறிவிப்பு வெளியானது. போர் நிறுத்தம் அமலுக்கு வருவதாக ட்ரம்ப் அறிவித்த காலக்கெடுவுக்கு சற்று முன்னரே ஈரான் இந்த தாக்குதல்களை நடத்தியதாக அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த தாக்குதல்களில் பலர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் மற்றும் அவசர சேவை பிரிவு கூறியது. அதன் பின்னர் இஸ்ரேலிய மக்களுக்கு பாதுகாப்பு முகாம்களில் இருந்து வெளியேற அறிவுறுத்தப்பட்டது. அதன் பின்னர் ஈரான் தரப்பிலிருந்து எந்த தாக்குதலும் நடத்தப்படவில்லை என்று பிந்திய செய்திகள் உறுதி செய்தன. எவ்வாறாயினும் ஈரானில் இஸ்ரேலின் புதிய வான் தாக்குதல்கள் நேற்றைய தினம் இடம்பெற்றதாக ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஊடகங்கள் குறிப்பிட்டும் இருக்கின்றன. தலைநகரில் இருவெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக நீதித்துறை செய்தி நிறுவனமும் குறிப்பிட்டிருக்கின்றது. டெஹ்ரானுக்கு அருகே உள்ள ஈரானிய டாரால் தளம் ஒன்றை இஸ்ரேல் தாக்கியதாக இஸ்ரேலிய இராணுவ வானொலி குறிப்பிட்டது. இஸ்ரேல் தாக்குதல்களை நிறுத்தியதாக குறிப்பிட்டு சில நிமிடங்களிலேயே இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இஸ்ரேலில் பிரதமர் நெதன்யாகு தொலைபேசியில் ட்ரம்புடன் பேசியதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் குறிப்பிட்டும் இருக்கின்றன. இதன்போது தனது தாக்குதல்களை நிறுத்தியதாகவன்றி பின்வாங்கியதாகவே ட்ரம்ப் நெதன்யாகு குறிப்பிட்டதாக
எக்ஸியோஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்தும் இருக்கின்றது. இந்த நிலையில இந்த போர் நிறுத்தம் தொடர்பில் இருதரப்பிலும் தொடர்ந்து சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு வருவதால் பலவீனமான வகையில் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்திருப்பதாக செய்திகள் கூறியிருக்கின்றன. கடந்த 2 வாரங்களாக நீடித்து வரும் இந்த மோதலில் இஸ்ரேலின் ஏவுகணை தாக்குதல்களில் இஸ்ரேலில் பலத்த சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறதோடு 24க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் உறுதி செய்தும் இருக்கின்றது. மறுபுறம் இஸ்ரேலின் தாக்குதல்களில் குறைந்தது 610 பேர் கொல்லப்பட்டதோடு மேலும் 4764 பேர் காயமடைந்திருக்கிறதாக ஈரான் சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. இதில் 971 பேர் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் 687 பேர் சத்திர சிகிச்சைக்கு முகம் கொடுத்திருப்பதாகவும் சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். கொல்லப்பட்டவர்களில் 13 சிறுவர்கள் இருக்கிறதோடு 2 கர்ப்பிணி பெண்கள் உட்பட 49 பெண்கள் பலியாகி இருக்கிறதாகவும் இங்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக காசாவில் இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடரும் நிலையில் நேற்றைய தினம் குறைந்தது 40 பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறதோடு புதிய வெளியேற்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதாக காசா மருத்துவ வட்டாரம் தெரிவித்திருக்கின்றது. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே போர் நிறுத்தம் ஒன்று எட்டப்பட்ட நிலையில் காசாவில் கடந்த 20 மாதங்களுக்கு மேலாக நீடிக்கும் இஸ்ரேலின் தாக்குதல்களில் எந்த தணிவும் ஏற்படவில்லை. இந்த போரில் அந்த பகுதி முற்றுமுழுதாக இடிபாடுகளாக மாற்றப்பட்டிருக்கிறதோடு ஒட்டுமொத்த மக்கள் தொகையும் பஞ்ச அச்சுறுத்தலை கொண்டிருக்கின்றார்கள். இது போதும், ஒட்டுமொத்த உலகம் நம்மை கைவிட்டது. காசாவின்றி ஹிஸ்புல்லா போர் நிறுத்தத்தை எட்டியது. இப்போது ஈரானும் போர் நிறுத்தத்தை எட்டியிருக்கின்றது என்று காசா நகரைச் சேர்ந்த 62 வயது அதல் பரூக் குறிப்பிட்டிருக்கின்றார். இதனிடையே உதவி பெற முயன்றவர்கள் மீது இஸ்ரேல் படை நடத்திய புதிய தாக்குதல்களில் 19 பேர் கொல்லப்பட்டு மேலும் 146 பேர் காயமடைந்ததாக மத்திய காசாவின் நுசைரத் நகரில் உள்ள அல் அவ்தா வைத்தியசாலை தெரிவித்திருக்கின்றது. கடந்த மாதம் தொடக்கம் அமெரிக்க ஆதரவில் இடம்பெற்று வரும் இந்த உதவி விநியோகங்களில் இஸ்ரேலின் தாக்குதல்களில் 400க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறதாக பலஸ்தீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டும் இருக்கின்றன. அது தவிர காசா நகரின் சப்ரா பகுதியில் வீடு ஒன்றின் மீது நடத்தப்பட்ட வான் தாக்குதல் ஒன்றில் 10 பேர் கொல்லப்பட்டதோடு கேன் யூனிஸில் இடம்பெற்ற இஸ்ரேலிய படையின் துப்பாக்கிச் சூட்டில் 11 பேர் பலியானதாகவும் காசா மருத்துவ வட்டாரம் தெரிவித்திருக்கின்றது. இது இப்படி இருக்க ஈரானின் 15 போர் விமானங்கள் உலங்கு வானூர்திகள் அளிக்கப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. ஈரானின் 3 முக்கிய அணுசக்தி தளங்களான போர்டோ, நதான்ஸ் மற்றும் இஸ்பஹான் மீது அமெரிக்க ராணுவம் மிகவும் வெற்றிகரமான தாக்குதலை நிறைவு செய்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். அமெரிக்கா நேற்று நேரடியாக தாக்குதல் நடத்தியும் மோதலில் இருந்து பின்வாங்காத ஈரான் சில மணி நேரங்களில் இஸ்ரேலின் முக்கிய நகரங்களை குறிவைத்து சக்தி வாய்ந்த கொரம்ஷார் 4 ஏவுகணையை ஈரான் வீசியது. ஈரானின் இந்த தாக்குதலில் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதாக இஸ்ரேல் தகவல்களை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டும் இருக்கின்றன. ஈரானின் தாக்குதலில் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் பேய் நகரமாக காட்சியளிப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்தும் இருக்கின்றன. ஏவுகணை தாக்குதல்கள் தொடர்வதற்கு முன்னர் இஸ்ரேலில் உள்ள சைரன் ஒலிக்கும். ஆனால் சைரன் ஒலிப்பதற்கு முன்னரே இந்த முறை தாக்குதல் நடந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியும் இருக்கின்றது. இந்த நிலையில் ஈரான் நாட்டில் 6 விமான நிலையங்களில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியும் இருக்கின்றது. ஈரான் நாட்டின் 15 போர் விமானங்கள் உலங்கு வானூர்தி அளிக்கப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தும் இருக்கின்றது. ஈரானில் ராணுவ நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளது. இஸ்ரேல் அரசின் பாதுகாப்பை உறுதி செய்ய தொடர்ந்து வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தும் இருக்கின்றார்கள். இப்படி இந்த போர் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. இன்னும் என்ன எல்லாம் நடக்க காத்திருக்கின்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.